ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 30. திருமண பரபரப்பில் நாட்கள் ரெக்கை கட்டிக்கொண்டு பறந்துவிட்டது. நேற்றுதான் நிச்சயம் முடிந்தது போல் இருந்தது. அதற்குள் திருமணத்திற்கு முந்தைய நாள் வந்துவிட்டது. மீரா, 1 மாதம் போனதே தெரியலம்மா, எவ்வளவு வேலை என்று தன் அம்மாவிடம் பேசிக்கொண்டிருந்தார். வள்ளியம்மை, ஆமாம் மீரா, 1 மாதம் போனதே தெரியல, எவ்வளவு வேலை, எவ்வளவு டென்ஷன். இதில் இந்த விசாலாட்சி வேற புதுசாக ஏதாவது பிரச்சனையை கிளப்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா. அவளை சமாளிக்கிறதே பெரிய வேலையாக போயிடுச்சு. கல்யாண புடவை எடுக்கும்போது என்னென்ன பேச்சு பேசுனா பாத்தியா? அந்த பொண்ணு இப்படியெல்லாம் பேசும்னு நான் நினச்சி கூட பார்க்கல மீரா என்றார் வருத்தமாக. மீரா, சரி விடுங்கம்மா, அவங்களை பற்றி தான் நமக்கு தெரியுமே. நீங்கள் எதுவும் குழப்பிக்காதீங்க. அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுல்ல. நாளைக்கு கல்யாணம், அதுக்குண்டான வேலையை பார்ப்போம். ஆரியன், மாம் இங்கே பாருங்க, இந்த ஆரணிக்கு வர வர பொறுப்பே கொஞ்சம் கூட இல்லை. நாளைக்கு மேரேஜ், ஆனால் மேரேஜ்க்கு போட போகிற ட்ரெஸ்ஸை ஆல்ட்ரேஷனுக்கு கொடுத்துருக்கேன்னு இப்போ போய் என்னை கடைக்கு கூப்பிட்டு இருக்கா என்று சலிப்பாக கூறினான். ரொம்ப பண்ணாதடா, இப்போ ஆஃப்டர்நூன் தானே ஆகுது, இனிமே தான் நம்ம கிளம்புவோம் என்று சாதாரணமாக கூறினாள் ஆரணி. இதெல்லாம் முன்னாடியே பார்த்து வச்சுக்க மாட்டியா ஆரணி? இப்போ நம்ம ஊருக்கு கிளம்பணும். ஊருக்கு போய் அபிக்கு நலங்கு வைக்கிற வேலையெல்லாம் இருக்கு. இப்போ போய் இப்படி சொல்கிற என்று கோபமாக கூறினார் மீரா. சாரி மாம் என்று சோகமாக கூறிய தன் மகளை பார்த்ததும் மகேந்திரனுக்கு பாசம் பெருக்கெடுக்க ஆரம்பித்து விட்டது. டோன்ட் வரி ஆரணி, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், ஓகே? ஸ்மைல் என்று கூறினார் தன் மகளிடம். அதற்கு மீரா, என்னங்க நீங்கள், நம்ம ஊருக்கு கிளம்பணுமில்ல? உடனே ஆரியன், மாம் அவங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, பொண்ணுக்கு ஒன்றுன்னா அப்பாவால் தாங்க முடியாது என்று கிண்டல் செய்தான். மகேந்திரன், ஒன்றும் பிரச்சனை இல்லை மீரா, நீங்கள் எல்லாம் கிளம்பி ரெடியாகுங்க. அபியும் ரெடியாகி வருவதற்குள்ள நான் ஆரணியை கடைக்கு கூப்பிட்டு போய் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு வந்துடுறேன், ஓகே என்று கூறினார். சரிங்க என்று கூறிய மீரா, ஆரி நீ போய் அபி ரெடி ஆயிட்டானான்னு பாருப்பா, சீக்கிரம் கீழே இறங்கி வர சொல்லு, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே நாம எல்லாம் கிளம்பணும் என்றார். ஓகே மாம் என்று படி ஏறி தன் அண்ணன் அறையை நோக்கி நடந்தான் ஆரியன். அண்ணா என்று கதவை தட்டியதும் கதவை திறந்த அபிமன்யு, வாட் ஆரி என்றான் சலிப்பாக. ஆரியன், அண்ணா நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோம், சீக்கிரம் உங்களை கிளம்பி அம்மா கீழே வர சொன்னாங்க, ஊருக்கு கிளம்பணுமாம், டைம் ஆகுது. நீ போ, நான் வரேன் என்று கூறினான் அபிமன்யு. மீரா, அம்மா நான் போய் அப்பாவை அழைச்சிட்டு வரேன் என்று கூறினார். வேண்டாம், நானே அப்பாவை கூப்பிட்டுட்டு வரேன், நீ மற்றதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ என்றார் வள்ளியம்மை. தங்கள் அறைக்கு சென்று பார்க்கையில் அங்கே கடுகடுவென கோபமாக அமர்ந்திருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அவரின் கோபத்தை கண்டு கொள்ளாத வள்ளியம்மை, என்னங்க கிளம்பலாமா என்று கேட்டு அவர் அருகில் சென்றார். என்ன வள்ளி, உன் இஷ்டத்துக்கு என்னை ஆட்டி படைக்கிறியா? இந்த கல்யாண பேச்சை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆரம்பத்தில் இருந்து நான் இதை தான் சொல்கிறேன், ஆனால் நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற. நிச்சயத்துக்கு நான் வரலைனாலும் பரவாயில்லைன்னு போய் நடத்துகிற. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? இப்போ கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்ட, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை வள்ளி என்றார் கோபமாக. வள்ளியம்மை, இப்போ எதுக்குங்க கோபப்படுறீங்க? எப்படி இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்க தான் போகுது. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நிச்சயத்துக்கும் புடவை எடுக்கிறதுக்கும் எதுக்குமே நீங்கள் வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. நானும் சரின்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ நம்ம அபிக்கு கல்யாணம். உங்கள் பேரன் கல்யாணத்தை பார்க்கணும்னு உங்களுக்கும் ஆசை இருக்கும்ல. உங்கள் கோபத்தை எல்லாம் விட்டுட்டு எங்கள் கூட வாங்க என்று கூறி அவரின் வீல் சேரை தள்ளி கொண்டு வெளியே வந்தார். எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தன் மனதிற்குள் ஒரு திட்டத்துடன் வள்ளியம்மையுடன் புறப்பட்டார் கிருஷ்ணமூர்த்தி. விசாலாட்சிக்கும் அவளின் மகள் ஷைலஜாவிற்கும் தான் முகமே விடியவில்லை. அவர்களும் எவ்வளவோ முயற்சி செய்தும் இந்த திருமணத்தை நிறுத்த முடியவில்லை. இதோ நாளை திருமணம், எப்படி இதனை தடுப்பது என்று புரியாமல் அம்மாவும் மகளும் மண்டையை குடைந்து கொண்டு அமர்ந்திருந்தனர். அபிமன்யு கிளம்பி கீழே வரவும் ஆரணியும் மகேந்திரனும் வீட்டிற்குள் வரவும் சரியாக இருந்தது. பின்னர் அனைவரையும் பூஜை அறைக்கு அழைத்து சென்ற மீரா கடவுளின் முன்பு இந்த திருமணம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்கிற வேண்டுதலை வைத்துவிட்டு அனைவரையும் சாமி கும்பிட வைத்து பின்னர் காரில் ஏறி குடும்பமாக அரசுனுரை நோக்கி புறப்பட்டனர். அங்கே பெண் வீட்டில் அனைவரும் பரபரப்பாக கிளம்பி கொண்டிருந்தனர். மண்டபத்திற்கு செல்வதற்காக, ராணி இந்த பேகெல்லாம் கொண்டு போய் காரில் வை என்று ராணிக்கு வேலையை ஏவினார் லட்சுமி. சரிங்கம்மா என்று கூறிய ராணி அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்து கொண்டிருந்தார். அதற்குள் மரகதம் பாட்டி லட்சுமியிடம்,
மாப்பிள்ளைக்கு போட வேண்டிய நகையெல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிட்டியாமா என்று விசாரித்தார். எல்லாம் எடுத்து வச்சாச்சா அத்தை, வெண்ணிலா கையில் தான் கொடுத்துருக்கேன் என்றார் லட்சுமி. சரிம்மா, எதையும் மறந்துடாமல் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மண்டபத்தில் வந்து அதை காணும் இதை காணும்னு தேடுற மாதிரி இருக்க போகுது என்று கூறிவிட்டு, நான் போய் உன் மாமா கிளம்பிட்டாரான்னு பார்த்துட்டு வரேன் என்று தங்கள் அறையை நோக்கி சென்று விட்டார். யாழினி, கயல், என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? ரெடி ஆயிட்டீங்களா என்று குரல் கொடுத்தார் லட்சுமி. இதோமா ரெடி ஆயிட்டே இருக்கோம் என்று குரல் கொடுத்தாள் யாழினி. லட்சுமி, கயல், இந்த புடவையை கட்டிக்கோ, இந்த நகையெல்லாம் போட்டுக்கோ. மண்டபத்துக்கு நம்ம போனதும் உனக்கும் மாப்பிள்ளைக்கும் நலங்கு வைக்கணும். அங்கே போயிட்டு ரெடி ஆகிறது எல்லாம் சரி வராது. அதனால் இங்கேயே ரெடி ஆயிட்டா உனக்கு ஈஸியாக இருக்கும் என்று கூறினார். சரிம்மா என்று கூறிய கயல்விழி அவர் கூறியபடி தயாரானாள். வெண்ணிலா, மாப்பிள்ளையும் கண்ணாவும் ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பாருமா, மணி ஆகுது, மண்டபத்துக்கு கிளம்பணும் என்றார் லட்சுமி. கண்ணன் வெண்ணிலாவின் மகன். இதோ பார்க்குறேம்மா என்று அவர்கள் அறையை நோக்கி சென்று விட்டாள் வெண்ணிலா. லட்சுமி, எல்லாம் சரியா பார்த்து எடுத்து வச்சுக்கோ. அப்புறம் மண்டபத்துக்கு வந்து அதை காணும் இதை காணும்னு என் மண்டையை போட்டு உருட்டக்கூடாது, புரிஞ்சுதா என்றார். சரிம்மா சரிம்மா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஃப்ரீயா விடு என்று கூறினாள் யாழினி. அதற்குள் சுப்பிரமணி வெளியே இருந்தபடி லட்சுமி என்று குரல் கொடுத்தார். சரி, அப்பா கூப்பிடுறாங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன், நீங்கள் சீக்கிரம் ரெடியாகுங்க என்று கூறிவிட்டு வெளியே நடந்தார் லட்சுமி. லட்சுமி, என்னங்க? சுப்பிரமணி, நேரம் ஆகுது லட்சுமி, சீக்கிரம் எல்லாம் கிளம்பியாச்சா? சொந்தக்காரங்க எல்லாம் மண்டபத்துக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம போனாதான் நல்லா இருக்கும், எல்லாரையும் வரவேற்கணும்ல என்றார். இதோ ஆச்சுங்க என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே ஜீவா வெண்ணிலா தம்பதி கண்ணனுடன் தயாராகி வெளியே வந்தனர். சுப்பிரமணியை பார்த்ததும் தாத்தா என்று மழலை மொழியில் கூறிக்கொண்டு அவரிடம் தாவி விட்டான் கண்ணன். ஹே கண்ணா, வா வா என்று வாங்கி கொண்ட சுப்பிரமணி, என்ன மாப்பிள்ள, நீங்கள் கிளம்பியாச்சா? மண்டபத்துக்கு கிளம்பலாமா என்று கேட்டார். நாங்கள் ரெடி மாமா, அம்மாவும் அப்பாவும் நேராக மண்டபத்துக்கு வந்துடுவாங்க. சரிங்க மாப்பிள்ள என்றார் சுப்பிரமணி. அதற்குள் வேலுச்சாமி தாத்தாவும் மரகதம் பாட்டியும் தயாராக வந்தனர். மரகதம் பாட்டி லட்சுமியிடம், என்ன லட்சுமி, எல்லாரும் கிளம்பிட்டோம், இன்னும் கயலும் யாழினியும் மட்டும் என்ன பண்ணுறாங்க என்று கேட்டார். இதோ கிளம்பிட்டே இருக்காங்க அத்தை என்றார் லட்சுமி. ஏய் யாழினி, என்னடி பண்ணுற, வெளியில் வா என்று குரல் கொடுத்தார் மரகதம் பாட்டி. அக்கா சீக்கிரம், பாட்டி கத்த ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் கிளம்பிட்டாங்க, நீ மட்டும் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, வா கிளம்பலாம் என்று கூறி கயல்விழியை இழுத்து கொண்டு வெளியே வந்தாள் யாழினி. மரகதம் பாட்டி, ஏண்டி இவ்வளவு நேரமாக உனக்கு கிளம்புறதுக்கு என்றார் யாழினியை பார்த்து. பாட்டி, நான் ஒன்றும் லேட் பண்ணலை, அக்கா தான் பொறுமையாக கிளம்புறா என்று கயல்விழியை போட்டு கொடுத்தாள் யாழினி. கயல்விழி மணப்பெண் ஆயிற்றே, ஆகையால் அவளை எதுவும் கூறாத மரகதம் பாட்டி, சரி சரி வாங்க கிளம்புவோம், நேரம் ஆகுது என்று கூற அனைவரும் காரில் ஏறி மண்டபத்தை நோக்கி புறப்பட்டனர். திருமணம் முடிந்த மறுநாள் ரிசப்ஷன் வைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்திருப்பதால் திருமணத்திற்கு முந்தைய இரவு மணப்பெண்ணிற்கும் மணமகனுக்கும் நலங்கு வைக்கும் சம்பிரதாயம் மட்டும் செய்ய முடிவு செய்திருந்தனர். பெண் வீட்டினர் மண்டபத்தை அடைந்ததும் லட்சுமி, வெண்ணிலா, யாழினி ரெண்டு பேரும் கயல்விழியை பொண்ணு ரூமுக்கு அழைச்சிட்டு போங்க, நாங்கள் கூப்பிடும்போது கூப்பிட்டு வந்தால் போதும் என்று கூறி அனுப்பி வைத்தார். பிறகு சிறிது நேரம் கழித்து ஒவ்வொரு உறவினர்களாக வர தொடங்கினர். அனைவரையும் வரவேற்பதில் பிஸியாகிவிட்டனர் பெரியவர்கள். ஜீவாவின் குடும்பத்தினர் வந்ததும் ஸ்வேதா யாழினியுடன் ஐக்கியமாகிவிட்டாள். கயல்விழியை வெண்ணிலாவின் பொறுப்பில் விட்டுவிட்டு யாழினி ஸ்வேதாவுடன் சேர்ந்து சுற்றி கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டினர் வந்து சேர்ந்தனர். அனைவரையும் நல்ல முறையில் வரவேற்ற சுப்பிரமணி குடும்பத்தினர் மணமகன் அறையை காண்பித்தனர். வெண்ணிலாவிற்கு திருமணம் நடந்த அதே பெரிய மண்டபம்தான் கயல்விழியின் திருமணத்திற்கும் ஏற்பாடு செய்திருந்தனர். வெண்ணிலாவின் திருமணத்தைப் போலவே நல்ல கூட்டம். முந்தைய நாள் ரிசப்ஷன் இல்லாததால் கயல்விழி மிதமான ஜரிகை வேலைப்பாடுகளை கொண்ட நீல நிற பட்டுப்புடவையில் அளவான நகைகளுடன் தயாராக இருந்தாள். அபிமன்யு வேஷ்டி சட்டை எதுவும் அணிய மாட்டேன் என்று அடம் பிடித்து பேண்ட் ஷர்ட்டில் இருந்தான். இப்படியே நலங்கு வைத்தால் வையுங்கள், இல்லை என்றால் நலங்கே வேண்டாம் என்று கூறிவிட்டான். வேறு வழியில்லாமல் அவன் போக்கிற்கே விட்டுவிட்டார் மீரா. முதலில் மணமகனுக்கு நலங்கு வைக்க அழைத்து வரப்பட்டான் அபிமன்யு. ஒரு பக்கம் ஜீவாவும் யாழினியும் ஸ்வேதாவும் நின்று கொள்ள, மறுபக்கம் ஆரணியும் ஆரியனும் நின்று கொண்டு மாற்றி மாற்றி கிண்டலும் கேலியுமாக நலங்கு வைக்க தொடங்கினர். யாழினி, ஜீவா, ஸ்வேதா மூவரும் அபிமன்யுவை கிண்டல் செய்வதும் அதற்கு ஆரணியும் ஆரியனும் பதில் கொடுப்பதுமாக கலகலவென சென்றது நலங்கு வைக்கும் நிகழ்ச்சி. என்ன மாமா அமைதியா இருக்கீங்க என்று கேட்டாள் யாழினி.
அவள் யாரையோ கேட்கிறாள் என்று எண்ணிய அபிமன்யு வேறு ஒரு சிந்தனையில் அமர்ந்திருந்தான். என்ன ஆரணி, மாப்பிள்ளைக்கு சரியா காது கேட்காதா? சொல்லவே இல்லையே என்று அதிர்ச்சியாக கேட்பது போல் கிண்டல் அடித்து ஸ்வேதாவுடன் கூடி சிரித்தாள். அதற்குள் ஜீவா, அப்படி இல்லம்மா யாழினி, மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க பயப்படுறார் போல என்று கிண்டல் செய்தான். பதில் பேசும் நிலையில் இல்லாத அபிமன்யு கோபமாக அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனின் மனதிற்குள் இவர்கள் எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கு என்று திட்டிக் கொண்டிருந்தான். ஆரியனோ, யாருக்கு பயம்? எங்க அண்ணன் சிங்கம் மாதிரி, எதுக்கும் பயப்பட மாட்டார். உங்க பொண்ணுதான் எங்க அண்ணாவை பார்த்து பயப்படணும் என்று கூறி சிரித்தான். ஆரணி, அப்படி சொல்லுனா என்று ஹைஃபை போட்டுக்கொண்டு சிரித்தாள் ஆரியனுடன். இப்படியே கலகலவென வளவளத்து கொண்டு நலங்கு நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்தனர். இவர்களின் கலகலப்பும் மகிழ்ச்சியும் ஷைலஜாவிற்கு பெரும் வயிற்றெரிச்சலை கொடுத்தது. காதில் புகை வராத குறையாக அமர்ந்திருந்தனர் ஷைலஜாவும் விசாலாட்சியும். என்னம்மா, நலங்கும் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம், அப்போ அபிமாமா எனக்கு கிடைக்க மாட்டாரா என்று சினுங்கினாள் ஷைலஜா. ஆமாம், இப்போ வந்து புலம்பு. இவ்வளவு நாள் கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனை பேசி கவுக்க தெரியல, இப்போ வந்து கிடைக்க மாட்டானான்னு கேட்டா நம்ம கையில் என்ன இருக்கு? இன்னைக்கு ஒரு ராத்திரி மட்டும்தான் உனக்கு டைம், ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணு என்று எரிச்சலாக கூறினார். என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவீங்கன்னு தான் நான் தைரியமா இருக்கேன் என்றாள் ஷைலஜா. என்னடி பண்ண சொல்ற? என்ன கேட்டா இங்க எல்லாம் நடக்குது? முதலிலாவது இந்த மீரா என்னை பார்த்தா பொட்டி பாம்பா அடங்கி இருந்தா. இந்த கல்யாண பேச்சை எடுத்ததில் இருந்து என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா. ஆத்தாலும் மகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போடுறாங்க. சரி, பொண்ணு வீட்டு பக்கம் ஏதாவது பேசி பற்ற வைக்கலாம்னு பார்த்தா நம்ம என்ன சொன்னாலும் அவங்க சரி சரின்றாங்க. எனக்கே ஒன்றும் புரியலை இங்கே என்ன நடக்குதுன்னு. ரொம்ப குழப்பமாக இருக்கு என்று சலிப்பாக கூறினார் விசாலாட்சி. என்னம்மா, நீயே இப்படி சொன்னால் எப்படிம்மா? ஏதாவது பண்ணு, எனக்கு அபி வேணும், அவன் இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை, ப்ளீஸ்மா என்று கூறினாள் ஷைலஜா. சரி சரி, கடைசியாக உனக்காக பொண்ணுக்கிட்ட போய் பேசி பார்க்குறேன். இதுவும் சரி வரலைன்னா அப்புறம் என் கையில் ஒன்றும் இல்லை, உன் தலையெழுத்து இதான்னு ஏற்றுக்க வேண்டியது தான் என்று கூறினார். அதற்கு சிரித்த முகமாக ஷைலஜா, ஓகே ஓகே, நீ போய் பேசிட்டு வா என்று தன் தாயை மணமகளரை நோக்கி அனுப்பி வைத்தாள். அங்கே நலங்கு வைத்து முடிக்கப்பட்ட கயல்விழி ஏதோ சிந்தனையில் சுவற்றை விரித்து கொண்டு அமர்ந்திருந்தாள். உள்ளே நுழைந்த விசாலாட்சி, உன்னை உங்க அம்மா கூப்பிடுறாங்க என்று வெண்ணிலாவை பார்த்து கூறினாள். வெண்ணிலா கயல்விழியிடம், பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இங்கேயே இரு என்று கூறிவிட்டு வெளியே சென்றாள். கயல்விழி தனியாக இருக்கும் சந்தர்ப்பத்தை உபயோகித்து கொள்ள நினைத்த விசாலாட்சி, என்னம்மா கல்யாண பொண்ணு, என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு அப்புறம்தான் நீ உம்முன்னு இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ இப்போவே இவ்வளவு சோககீதம் வாசிக்கிற என்று கேட்டார். இவர் என்ன கூறுகிறார் என்று புரியாமல் பார்த்த கயல்விழியை, என்ன நான் பேசுறது ஒன்றும் புரியலையா? எங்கள் அபியை கல்யாணம் பண்ணிக்க போறியே, ரொம்ப பாவம்தான் நீ. அவனை பற்றி முழுசாக தெரிஞ்சு பண்ணிக்கிறியா இல்லை தெரியாமலே பண்ணுறியா என்று கேட்டார். அதற்கும் எந்த பதிலும் கூறாமல் அமைதி காத்தாள் கயல்விழி. இங்கே பாரு, அபிமன்யுவும் என் பொண்ணு ஷைலஜாவும் 2 வருஷமாக காதலிக்கிறாங்க. உன்னை கட்டிக்க அபிமன்யுவிற்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. அவங்க அம்மா இருக்காளே மீரா, அவ தான் சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டி அபியை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்கா. நீ அபியை கல்யாணம் பண்ணா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. எப்படியும் 1 வருஷத்துக்குள்ளே உன்னை டைவர்ஸ் வாங்கி அனுப்பிட்டு என் பொண்ணை தான் அபி கல்யாணம் பண்ணிக்குவான். அதுக்கு இந்த கல்யாணத்தை நீயே நிறுத்திடு என்றார் அசால்ட்டாக. கல்விழி அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாள். அதற்குள் வெண்ணிலா மீண்டும் வந்துவிடவும் விசாலாட்சி, சரிம்மா நான் கிளம்புறேன், நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கோ, பார்த்து நல்ல முடிவா எடு என்று கூறிவிட்டு வெளியேறிவிட்டார். ஏற்கனவே குழப்பத்தில் இருந்த கயல்விழிக்கு இவரின் இத்தகைய பேச்சு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கிருஷ்ணமூர்த்தி ஒரு பக்கம் இந்த திருமணத்தை எப்படி நிறுத்தலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்க, ஷைலஜாவும் விசாலாட்சியும் ஒரு பக்கம் இந்த திருமணத்தை நிறுத்த தங்களால் முடிந்த சூழ்ச்சியை செய்து கொண்டிருந்தனர். இவர்களின் சூழ்ச்சிகளில் சிக்கி கயல்விழியின் வாழ்க்கை தடம் மாறுமா அல்லது அபிமன்யுவுடன் திருமணம் இனிதே நடைபெறுமா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.